இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Psalms 55:22. Cast your burden on the Lord, and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே அதை வைத்து விடுங்கள், நான் எல்லாவற்றும் என்மேல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. ஆமேன். அது மாத்திரமல்ல, நீதிமானாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் அவர் தள்ளாட ஒட்டாராம். இந்த நாளிலே நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. எனவேதான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம், நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய சுமைகளை அவர் லகுவாக்கி விடுவார். அநேக வருடங்களாய், அநேக மாதங்களாய் நீங்கள் கஷ்டப்பட்டு வருகிற உங்களுடைய பாரங்களுக்கு இந்த நாளிலே ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய கவலைகளை கூட அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டு, நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டு, நமக்கு அவர் பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார். அவர் மேல் நாம் முழு நம்பிக்கையாய் இருக்கின்ற போது அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்புவோம், அவரையே நாம் நம்புவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்புகின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன். இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருவரையும் கூடப்பா இந்த நாளிலே நீர் ஆதரிக்கும்படியாகவும், ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலை கொடுக்கும்படியாகவும், ஒவ்வொருடைய கவலைகளையும் நீர் மாற்றி சந்தோஷமாய் ஒவ்வொருடைய முகங்களிலே வருகிற கண்ணீரை அப்பா நீர் துடைத்து அவர்களுக்கு ஆனந்த களிப்பை கொடுத்து தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபர்களையும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.